Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து டிஃப்ராக்ஷன் டாபிக்கை பார்க்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு லைஃப் லாங் மறக்காத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சிம்பிள் கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரூம்குள்ள யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டோர் கொஞ்சம் திறந்திருந்தா கூட வெளியே நிக்கிற நமக்கு அவங்க பேசுறது கேட்கும். ஆனா அந்த டோர் கேப் வழியா பார்த்தா உள்ள இருக்கிற லைட் நேரா மட்டும்தான் வரும். சரியா? ஒரு கார்னர்ல நின்னு பார்த்தா ஒன்னும் தெரியாது. ஏன்? ஆமால, இது எப்படி யோசிச்சதே இல்லையே. சவுண்டும் ஒரு வேவ் தான், லைட்டும் ஒரு வேவ் தான். அப்ப ஏன் சவுண்ட் மட்டும் வளைஞ்சு வருது, ஆனா லைட் வராத மாதிரி ஒரு ஃபீல்? கரெக்ட். அதுதான் கேள்வி. அதோட இன்னொன்னு சொல்லேன் கேளுங்க. ஒரு ரேசர் பிளேடோட ஷேடோ எடுத்தா அந்த ஷேடோக்கு சரியா நடுவுல ஒரு சின்ன பிரைட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது? ஷேடோனா கருப்பா தானே இருக்கணும், அதுக்குள்ள எப்படி ஒரு பிரைட் ஸ்பாட் வரும்? இம்பாசிபிள் மாதிரி இருக்கு, நம்ப முடியல. இதெல்லாம் பாசிபிள். அதுக்கெல்லாம் காரணம் அந்த வைக்கு பதில் தான் டிஃப்ராக்ஷன். வாங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். முதல்ல டிஃப்ராக்ஷன்னா என்னன்னு ஆணி புடுங்கின மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒரு வேவ் அது ஒரு தடையோட ஒரு ஆப்ஸ்டிக்கலோட கார்னர்ல போயிடுச்சுன்னா அது அந்த கார்னரை சுத்தி கொஞ்சம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி அந்த ஆப்ஸ்டிக்கலோட ஷேடோ ஏரியாக்குள்ளேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஃபினாமினனுக்கு பேரு தான் டிஃப்ராக்ஷன். ஓ, அப்போ லைட் ஒரு ஆப்ஸ்டிக்கலோட ஓரத்துல போகும்போது அது நேரா போகாம கொஞ்சம் வளைஞ்சு அந்த ஷேடோ ஏரியாக்குள்ள போயிடும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? பெர்ஃபெக்ட். இத புரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட் அனாலஜி தண்ணி அலைகள், அதாவது வாட்டர் வேவ்ஸ். ஒரு ஹார்பரை இமேஜின் பண்ணிக்கோங்க. கடல்ல இருந்து வர்ற அலைகளை தடுக்க ஒரு பெரிய வால் இருக்கு. அந்த வால்ல போட் உள்ள வரதுக்கு ஒரு சின்ன கேட் மட்டும் இருக்கு. இப்போ கடல்ல இருந்து வர ஸ்ட்ரெயிட் வாட்டர் வேவ்ஸ் அந்த சின்ன கேட் வழியா உள்ள வரும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட்டா உள்ள வரும். ஆனா அது மட்டும் இல்லையே, கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அலைகள் விரியும்ல, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டா சொன்னீங்க. ஸ்ட்ரெயிட்டா மட்டும் போகாது, அந்த சின்ன கேட்ல இருந்து ஒரு புது அலை உருமான மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் டிஃப்ராக்ஷனோட மென்டல் பிக்சர். அந்த சின்ன ஓப்பனிங்கே ஒரு புது வேவ் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. வெயிட், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஹியூஜன்ஸ் பிரின்சிபல்ல கூட இப்படிதானே சொல்லுவாங்க, ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு செகண்டரி வேவ்லெட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும்னு. எக்ஸலென்ட் கனெக்ஷன். அதே தான் இங்கேயும். ஹைகன்ஸ் பிரின்சிபல் படி அந்த சின்ன ஓப்பனிங்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒரு பாயிண்ட்டும் ஒரு சின்ன சின்ன புது வேவ் சோர்ஸ், அதாவது செகண்டரி வேவ்லெட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இந்த நிறைய சின்ன சின்ன வேவ்லெட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் பண்ணி தான் நம்ம பார்க்குற அந்த ஃபைனல் பேட்டர்னை கிரியேட் பண்ணுது. புரிஞ்சுது. அப்போ மென்டல் பிக்சர் இப்படி இருக்கணும். ஒரு சின்ன கேப் வழியா லைட் வருது. அந்த கேப்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு குட்டி டார்ச் லைட் மாதிரி லைட்டை எல்லா பக்கமும் அடிக்குது. அந்த நிறைய குட்டி டார்ச் லைட்டோட லைட் ஒன்னா சேர்ந்து தான் நம்ம ஃபைனலா ஒரு பேட்டர்னை பார்க்கறோம். சரியா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர். நவ் லெட் us see how NCERT defines this. NCERT புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. If we look clearly at the shadow cast by an opaque object close to the region of geometrical shadow, there are alternate dark and bright regions just like an interference. This happens due to the phenomenon of diffraction. It seems to turn around corners and enter regions where we would expect a shadow. புக்ல ஆல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ரீஜன்ஸ் இருக்கும்னு சொல்லுது. அது எப்படி வருது? நம்ம வாட்டர் வேவ் அனாலஜில கூட அல்ல ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தோம். ஆனா இந்த டார்க் அண்ட் பிரைட் ரீஜன்ஸை பத்தி பேசலையே. நல்ல கேள்வி. அதுக்கு காரணம் ஹியூகன்ஸ் பிரின்சிபல்ல நம்ம சொன்ன இன்டர்ஃபியரன்ஸ். அதுதான் இப்ப பார்க்க போறோம். நம்ம வாட்டர் வேவ் அனாலஜிக்கு திரும்ப போவோம். அந்த சின்ன கேட்ல இருந்து நிறைய நியூ வேவ்லெட் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த ஓப்பனிங்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு நியூ வேவ் சோர்ஸ்னு சொன்னீங்க. கரெக்ட். இப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கோன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு கேட்டோட டாப்ல இருந்து வர்ற ஒரு வேவ்லேட்டும் கேட்டோட மிடில்ல இருந்து வர இன்னொரு வேவ்லேட்டும் போய் சேரணும். ரெண்டும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் ஆனாலும் அந்த ஸ்கிரீன் பாயிண்ட்டை அடைய வேற வேற தூரம் டிராவல் பண்ணணும். சரியா? ஓ ஆமா, பாத் லென்த் வேற வேற இருக்கும். டாப்ல இருந்து வர்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. இந்த பாத் டிஃபரன்ஸ் தான் இங்க ஹீரோ.
இந்த பாத் டிஃபரன்ஸ் கரெக்டா லைட்டோட வேவ் லென்த்ல பாதி, அதாவது λ/2 இருந்தா என்ன ஆகும்? ஒரு வேவோட கிரெஸ்ட், அதாவது உச்சி, இன்னொரு வேவோட ட்ரஃப், அதாவது பள்ளம் கூட மீட் பண்ணும். அப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து ஒண்ணு கேன்சல் பண்ணி அந்த இடம் டார்க் ஆயிடும். பிரில்லியன்ட்! அதேதான். அப்போ பிரைட் ஆகிறதுக்கு பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. பாத் டிஃபரன்ஸ் இஸ் 0வா இருக்கணும், இல்லனா ஒரு ஃபுல் வேவ் லென்த் லாம்டா இருக்கணும். அப்ப ரெண்டு கிரெஸ்டும் ஒன்னா மீட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து பிரைட்டா இருக்கும். சரியா? அதுதான். இப்படி பாத் டிஃபரன்ஸ பொறுத்து கொஞ்சம் இடம் பிரைட்டாவும் கொஞ்சம் இடம் டார்க்காவும் மாறி மாறி வரும். இதுக்கு பேரு தான் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன். அதுதான் alternate dark and bright fringes. Hope everything is clear so far. This concept explainers from profsam.com. That is profsam.com. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம் பாயிண்ட். ஒரு சிங்கிள் ஸ்லிட்டுக்கு ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்க வருங்கிறதுக்கு கண்டிஷன் a sin theta is equal to n lambda. இங்க ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு n equal to 1. So a sin theta is equal to lambda. இங்க aங்கிறது அந்த ஸ்லிட்டோட width, lambdaங்கிறது லைட்டோட வேவ் லென்த், அந்த தீட்டாங்கிறது லைட் எவ்ளோ பெண்ட் ஆகுதுங்கிற ஆங்கிள். சரி, இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு அதிசயமான விஷயம். அந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. sin theta is equal to lambda. இதுல பாத்தீங்கன்னா ஸ்லிட் வித் சின்னதா ஆக ஆக அந்த லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? பெருசாகும். அப்போ sin theta பெருசாகும். சோ தீட்டா அந்த பெண்டிங் ஆங்கிளும் பெருசாகும். சிம்பிளா சொன்னா ஸ்லிட் எவ்ளோ சின்னதா இருக்கோ லைட் அவ்ளோ அதிகமா வளைஞ்சு ஸ்ப்ரெட் ஆகும். ஓ, நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம்ல, ஏன் சவுண்ட் பெண்ட் ஆகுது ஆனா லைட் பெண்ட் ஆகாத மாதிரி தெரியுதுன்னு? அதுக்கு பதில் இப்ப தெரியும். சவுண்டோட வேவ் லென்த் ரொம்ப அதிகம், சுமாரா 1 மீட்டர் கிட்ட இருக்கும். ஆனா டோரோட வித் கூட சுமாரா 1 மீட்டர் தான். அப்போ லாம்டா அண்ட் ஏ கம்பேரபிளா இருக்கு. அதனால சவுண்ட் ரொம்ப ஈஸியா அதிகமா பெண்ட் ஆகுது. ஆனா லைட்டுக்கு அதோட வேவ்லென்த் ரொம்ப கம்மி இல்ல? கரெக்ட். லைட்டோட வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி, நானோமீட்டர்ஸ்ல இருக்கும். அதுக்கு டோரோட விட்த் ஒரு பெரிய மலை மாதிரி. சோ லாம்டா வேல்யூ ஆல்மோஸ்ட் 0. அதனால அது பெண்ட் ஆகிறதே நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, நேரா போகிற மாதிரி தெரியுது. இப்போ எக்ஸாம்ல மார்க் போற காமன் மிஸ்டேக்ஸ் பாப்போம். இது சைலண்ட் கில்லர்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, ஸ்லிட்டோட விட்த் கம்மியான டிஃப்ராக்ஷன் பேட்டர்னும் சின்னதாகும் இப்படி நினைச்சுக்கிறது. ஆமா, அப்படிதானே லாஜிக்கா தோணுது. சின்ன ஹோல்னா அதுலேருந்து வர பேட்டர்னும் சின்னதா தானே இருக்கணும். தப்பு. அதுதான் பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன். நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது? ஸ்லிட் விட்த் A அது டினாமினேட்டர்ல இருக்கும். சென்ட்ரல் மேக்ஸிமமோட விட்த் 2 lambda d ஆக்கும் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்போ ஸ்லிட் விட்த் கம்மியானா ஏ டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால பேட்டர்னோட விட்த் அதிகமாகும். அது ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன். எக்ஸாக்ட்லி. சோ சின்ன ஸ்லிட்னா லைட்டோட ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகி பேட்டர்ன் பெருசா தெரியும். த கரெக்ட் ஐடியா இஸ் a narrower slit produces a wider diffraction pattern. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மிஸ்டேக் நம்பர் 2, டிஃப்ராக்ஷனும் ரிஃப்ராக்ஷனும் ஒண்ணுதான், ரெண்டுமே லைட்டா பெண்ட் பண்ணுது. ரெண்டுலயும் பெண்டுங்கிற வார்த்தை வருது. சோ கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குதான். தப்பு. ரிஃப்ராக்ஷனுங்கிறது லைட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு, சொல்லணும்னா ஏர்லேருந்து கிளாஸ்க்கு போகும்போது பெண்ட் ஆகிறது. அது ஏன்னா லைட்டோட ஸ்பீட் அந்த மீடியம்ல மாறுது. ஆனா டிஃப்ராக்ஷன் அது லைட் ஒரு ஆப்ஸ்டிக்கல சுத்தி பெண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறது. இது அதோட வேவ் நேச்சர்னால நடக்கிறது. ரெண்டோட காரணமும் வேற, கான்டெக்ஸ்டும் வேற. புரியுதா? ஓகே, புரிஞ்சுது. Refraction is bending through media due to speed change. Diffraction is spreading around obstacles due to wave nature. Clear? சூப்பர். இப்போ டிஃப்ராக்ஷனை மறக்காம இருக்க சில டிப்ஸ், மெமரி ஆங்கர்ஸ். முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ், நேரோ ஸ்லிட் வைட் பேட்டர்ன். இத மைண்ட்ல லாக் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் சின்னதா ஆனா பேட்டர்ன் பெருசாகும். Narrow slit, wide pattern. Okay, registered. அடுத்து ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துலயே இதை செய்யலாம். உங்க 2 விரலையும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரையும் ரொம்ப நெருக்கமா ஒன்னா வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் கிரியேட் பண்ணுங்க. இப்போ அந்த கேப் வழியா தூரத்துல இருக்கிற ஒரு டியூப் லைட்டை பாருங்க. கண்டு கிட்ட வச்சு பாருங்க. பார்க்கறேன்.
ஆமா, அந்த கேப்ல லைட் ஸ்ப்ரெட் ஆகி வெர்டிகலா லைன்ஸ் மாதிரி தெரியுது. கரெக்டா சொன்னீங்க. இப்போ அந்த கேப்பை இன்னும் நெருக்கமாக்குங்க, இன்னும் நேரோ பண்ணுங்க. என்ன ஆகுது? வாவ், அந்த வெர்டிகல் லைன்ஸ் இன்னும் வைட் ஆகுது, ஸ்ப்ரெட் இன்னும் அதிகமா தெரியுது. இதுதான் நாரோ ஸ்லிட் ஒயிட் பேட்டர்னா? அதேதான். இதுதான் டிஃப்ராக்ஷன், உங்க கண்ணு முன்னாடி லைவா நடக்கிறது. இத ஒரு தடவை செஞ்சு பார்த்தா லைஃப்ல மறக்காது. ஃபைனலா ஒரு சர்ப்ரைசிங் அசோசியேஷன். வானத்துல இருக்கிற ஹபிள் டெலிஸ்கோப் எவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஆனா அதோட ரெசல்யூஷனுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு காரணம் டிஃப்ராக்ஷன் தான். ஹபிள் டெலிஸ்கோப் காயமா? எப்படி? ஆமா, ஹபிளோட பெரிய மிரர் கூட ஒரு ஓப்பனிங் தான் இல்லையா? லைட் அந்த மிரரோட எட்ஜ்ல போயிடும்போது கொஞ்சம் டிஃப்ராக்ட் ஆயிடும். எவ்ளோ பெரிய லென்ஸ் வச்சாலும் லைட்டோட இந்த வேவ் நேச்சர் அதோட ரெசல்யூஷனை, அதாவது ரெண்டு பக்கத்து ஆப்ஜெக்ட தனித்தனியா காட்டுற திறனை லிமிட் பண்ணிடுது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டதை 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். 1, டிஃப்ராக்ஷனுங்கிறது லைட் ஒரு ஆப்ஸ்டிக்கலோட கார்னர்ல பெண்ட் ஆகி ஷேடோ ரீஜனுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுறது. 2, இது ஏன் நடக்குதுன்னா ஹாய்கன்ஸ் பிரின்சிபல் படி ஒரு ஓப்பனிங்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு நியூ வேவ்லெட்டா அனுப்பும். இந்த வேவ்லெட்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் பண்ணி பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸை கிரியேட் பண்ணும். 3, ரொம்ப முக்கியமா ஸ்லிட் வித் கம்மியாக ஆக, அதாவது narrower the slit, diffraction patternோட width அதிகமாகும். Wider the pattern. It's an inverse relationship. To get maximum marks in 12th CBSE Physics, Chemistry and Maths, visit profsam.com. That is PROFSAM, right? Yes. PROFSAM.com. All the best with your preparation.